புதுசாக பில்டிங் கட்டுறப்போ இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கெமிக்கல் வந்து ஊற்றி வைக்கணும். அது கரையானை வந்து வரவிடாமல் தடுக்கும். இது ஒரு செலவாக பார்க்கக்கூடாது. இதுவும் பில்டிங்குடைய ஒரு தன்மை தான். இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி வுட்டில் வந்து தானாகவே வந்து கரையான் வந்து அரிச்சிடும். அது எங்கேருந்து வந்தது ஏது வந்ததுன்னா நம்ம வந்து அப்போ ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. இப்போ திருப்பி இதெல்லாம் உடச்சி போட்டு திருப்பி நம்ம வந்து பணம் செலவு பண்ணி திருப்பி புது வாசக்கால் வைக்கணும். அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனி கூப்பிட்டு ஒரு டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கை வந்து பாதுகாக்கும். இந்த மாதிரி சாயிலில் வந்து கெமிக்கல் ஊற்றுறது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வந்து ஈசி கெமிக்கல் இருக்குது, எஸ்சி கெமிக்கல் இருக்குது. எதை ஒன்றா நம்ம அப்ளை பண்ணி பில்டிங்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம இன்டீரியரு எல்லா வேலையும் செஞ்சுருவோம், வுட் ஒர்க்லாம் பண்ணிடுவோம். ஆனால் ஒரே ஒரு கரையான் மாத்திரம் உள்ளே வந்ததுன்னா உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணால் இந்த மாதிரியான சிஸ்டத்தை வந்து பண்ணி வைக்கணும். இல்லைன்னா பாருங்கள், எல்லாமே வந்து பணம் வந்து வீணாக போகுது பாருங்கள். லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஒரு 50,000 இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் முன் வரணும். அப்போ தான் அந்த பில்டிங் வந்து காப்பாற்றணும். சப்போஸ் அந்த மாதிரி புது பில்டிங் இல்லை, பழைய பில்டிங் கட்டுறவங்க கூட இந்த மாதிரியான கெமிக்கலை வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் ஃபவுண்டேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி செவ்வறு ஓரமாக ஹோல்ஸ் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ப்ளைவுடுங்க, வுட் ஒர்க்குங்க எல்லாமே வந்து எல்லாம் நொறுக்கி தள்ளிடும். இந்த காப்பாற்றுறது தான் நம்மளுடைய வேலை. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வுட் ஒர்க்குங்கள. அதுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனி நீங்கள் கூப்பிட்டு செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது. தேங்க்யூ.